ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு அறையில் ஒரு சீக்வன்ஸாக இருக்கிற அறையில் மிஸ் ஆகிற நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு which means which means finding the missing element in a sequence of array. ஒரு அறையில் சீக்வன்ஸாக இருக்கிற எலமெண்ட்ஸில் அதில் மிஸ் ஆகிற அந்த சீக்வன்ஸில் இருக்கிற மிஸ் ஆகிற எலமெண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான கோட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்துட்டு ஒரு அரே எடுத்துக்கிறேன். 1 2 3 4 6 அப்படின்ற ஒரு அரே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஒரிஜினல் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. அப்போது இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இதுக்கும் என்ன எலிமெண்ட் மிஸ் ஆகுதுன்னா இந்த சீக்வன்ஸில் 5ன்ற எலிமெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகணும். ஸோ த அவுட்புட் இஸ் மிஸ்ஸிங் எலிமெண்ட் இஸ், நமக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா மிஸ்ஸிங் எலிமெண்ட் இஸ் 5 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதில் நம்ம பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துக்கோங்களேன். இதில் நமக்கு இங்கே மிஸ் ஆகிறது 5th எலிமெண்ட் அப்படின்றது தெரியும். 5ன்ற எலிமெண்ட் மிஸ் ஆகுதுன்றது தெரியும். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதோட சம் எடுத்துக்கோங்க. 6 + 4. ஸோ 6 + 4 10, 10 + 3 13, 13 + 2 15, 15 + 1 16. ஸோ இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. இதோட சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 + 5 11, 11 + 4 15, 15 + 3 18, 18 + 2 20, 20 + 2 21. ஸோ ஒரிஜினல் அரேலையும் அரே வித் மிஸ்ஸிங் எலிமெண்ட்ஸும் நம்ம சம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் 21, 16 which is 5. இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 21 - 16 பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட மிஸ் ஆகிற எலிமெண்ட்ஸ். சேம் வே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எந்த சீக்வன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கிறது சீக்வன்ஸ்டு அரேயாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 3 4 6ன்னு எடுத்துக்கிறேன். இதோட ஒரிஜினல் அரே பார்த்தீங்கன்னா 3 4 5 and 6. சரிங்களா? இதோட சம் பார்த்தீங்கன்னா 6 + 4 10, 10 + 3 13. சேம் வே இங்கே பார்த்தீங்கன்னா 6 + 5 11, 11 + 4 15, 15 + 3 18. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5. ஸோ இதுதான் நம்ம இங்கே மிஸ் ஆகுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 5 தான் மிஸ் ஆகுது. ஸோ த ஆன்சர் வந்து 5ன்னு. ஸோ இது ப்ரோக்ராமிங்கில் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு ஃபார் லூப் வந்து இதை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு, இன்னொரு ஃபார் லூப் இதை ஐட்ரேட் பண்ணி இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், இந்த அரேயை ஐட்ரேட் பண்ணி இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு பொசிஷன் வைஸ் நம்ம இந்த அரேயை நான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் 0th பொசிஷன்லேருந்து அரேயோட லாஸ்ட் பொசிஷன் வரைக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னொரு ஃபார் லூப்பில் இந்த ஃபஸ்ட் நம்பர் என்ன சீக்வன்ஸில் ஃபஸ்ட் நம்பர் என்னவோ அதுலேருந்து சீக்வன்ஸில் லாஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கோடிங்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நியூ கிளாஸ் missing underscore element, missing element in an array, actually sequential array. ஸோ ஃபினிஷ் கொடுத்துட்றேன் மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அரே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். a of is equal to 1, 2, சேம் எக்ஸாம்பிள் நம்ம அங்கே வீடியோவில் பார்த்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 6. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் இருக்கிற இந்த மிஸ்ஸிங் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறேன் சம் பண்ணுறதுக்காக. i is equal to 0. எதுக்காக நான் 0ன்னு கொடுக்குறேன்னா எனக்கு அரே வந்து 0th பொசிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் எண்ட் ஆகும்னா லென்த் ஆஃப் த அரே வரைக்கும். ஸோ லென்த் ஆஃப் த அரே இது பார்த்தீங்கன்னா 5. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு லென்த் ஆஃப் த அரே வரைக்கும் நமக்கு போகணும். ஸோ i
less than a dot length I plus plus. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சம்ன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி 0th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் அரே a of I, சாரி a of 1 போட்டு a of I, ஏன்னா I ஈக்குவல் டு 0. அப்போ 0th பொசிஷனில் இருக்கிற அரே எது கூட ஆட் ஆகும், சம்ன்ற வேரியபிள் கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஐட்ரேஷனில் I ஈக்குவல் டு 1 ஆகும். இப்போ சம் இங்கே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் நான். sum is equal to 0 இனிஷியல் வேல்யூ வேணும், இல்லைனா சம் கார்பேஜ் வேல்யூவை அதை எடுத்துக்கும். ஸோ sum is equal to 0 ப்ளஸ் 0th பொசிஷனில் இருக்கிற 1. ஸோ 0 ப்ளஸ் 1 1ன்றது ஃபஸ்ட் ஸ்டோர் ஆகும். இன் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் 1ன்னு இருக்கும். அதே மாதிரி இன் செகண்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா I லெஸ் தேன் a டாட் லென்த் வந்து 5ன்னு இருக்கும். கண்டிஷன் ட்ரூ ஆகும். 1 லெஸ் தேன் 5ன்னு வரும். ஸோ அகெயின் இங்கே வரும். ஸோ ஆல்ரெடி 1 சம்மில் 1 இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது 2. ஸோ 1 ப்ளஸ் 2 3ன்றது ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஐட்ரேஷனில் I ஈக்குவல் டு 2ன்னு ஆகும். 2 லெஸ் தேன் a டாட் லென்த் 5 which is 5. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நமக்கு ஃபைனலாக சம் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் சொல்லியிருந்தேன். எதுக்காகனா நம்மளோட ஆக்சுவல் அரே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சீக்வென்ஷியலாக கெட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ட் I இஸ் ஈக்குவல் டு I யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் என்னோட ஸ்டார்டிங் எலிமெண்ட் என்னது 1. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் பொசிஷன் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் எனக்கு ஆட் பண்ணணுன்றதுனால நான் வந்துட்டு பொசிஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணேன். பட் ஆனால் இங்கே எனக்கு சீக்வென்ஷியலாக ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் எனக்கு இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் நமக்கு இன்பிட்வீனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வேணுன்றதுனால இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் வேரியபிளில் I ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேரியபிள் 1ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு I லெஸ் தேன் இதோட லாஸ்ட் வேல்யூ என்னது 6. ஸோ 6ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இது ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சம்முன்னே யூஸ் பண்ணலாம். பட் சம்முன்னு யூஸ் பண்ணால் எனக்கு இங்கே ரீசெண்டாக என்ன வேல்யூ இருக்கோ அது எடுத்துக்கும். ஸ்டார்ட் ஆஃப் இந்த இதுக்கு தான் இந்த ஒரிஜினல் சீக்வென்ஷியல் அரேக்கு நான் தனியாக மெயின்டைன் ஆகணுன்றதுனால நான் சம் 1ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். சம் 1 இஸ் ஈக்குவல் டு சம் 1 ப்ளஸ் எனக்கு I வேல்யூ என்னவோ அதுதான் எனக்கு இங்கே இப்போ ஆட் ஆகணும். ஸோ இனிஷியலாக ஐயில் என்ன இருக்கும், 1 இருக்கும். இப்போ நான் இங்கேயும் சம் 1 ஈக்குவல் டு சம் 1 வேல்யூ ஈக்குவல் டு 0 டிஃபால்ட் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 0 இருக்கும். 0 ப்ளஸ் 1 ஆகிடும். அதே மாதிரி இந்த அன்டில் திஸ் 6, அடுத்தது வந்து 2ன்னு வரும். அடுத்தது 3 4 5 6 அப்படியே ஆட் ஆகிக்கிட்டே வரும் இந்த இதில். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டும் எனக்கு இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் வேணும் எனக்கு. ஸோ அதனால் சம் 1 மைனஸ் சம். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரணும், 5ன்றது வரணும். பட் எனக்கு -1 கெட் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா a டாட் லென்த் இது இந்த லூப் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஐட்ரேஷன் I இஸ் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 6ன்னு கொடுத்துட்டேன். அதனால 6 லெஸ் தேன் 6 வர்றப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிருக்கும். அதனால் எனக்கு -1 வருது. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் 5. சப்போஸ் நான் இங்கே 2 கொடுக்குறேன், 2லேருந்து 8 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகணும், 2ன்றது ஸ்டார்ட் ஆகணும். இந்த இடத்துல 8ன்றது இருக்கணும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் 12. ஸோ 2 + 3 5, 5 + 4 9, 9 + 6 15, 15 + 8 20, 23. ஸோ எனக்கு வந்து இந்த அரேயோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும்னா 23ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7 plus 8. So 2 plus 3 5. So 5 plus 4 9. 9 plus 5 14. 14 plus 6 20. 20 plus 7 27. 27 plus 34 35. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 35. ஸோ 35 மைனஸ் 23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 35 மைனஸ் 23 இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12. ஸோ அதுதான் நமக்கு இந்த இடத்துல அவுட்புட் ஆகும். ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் த டெஸ்ட் கேசஸ். தேங்க்யூ.